அனைவருக்கும் வணக்கம். நான் ரூபிகா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் தமிழ் டெஸ்ட் வந்து நடந்திருக்குங்க. இன்றைக்கி வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் ரிவிஷன் 1. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிவிஷனும் நடக்க போகுது. இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு எவ்வளோ கொஷினுக்கு 100க்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாம் பக்கமாக வந்துட்டோம். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பக்கமாக வந்துட்டோம் இல்லையா? எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கிற ஜாபு நீங்கள் வேணுங்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. பொற்கோட்டு என்பதை பிரித்தெழுதுக. பொற்கோட்டுங்க எப்படிங்க பிரித்தெழுதலாம்? பொன் கூட்டல் கோட்டு. முதல் கேள்விக்கு பி ஆப்ஷன். இரண்டாவது கேள்வி, இன்று கூட்டல் ஆகி சேர்த்தெழுதுக. இன்று கூட்டல் ஆகி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த ரூ எப்படிங்க பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். இங்கே உயிரெழுத்து வந்ததுனால இந்த உகரம் ஓடி போயிடும். இரு மட்டும் இருக்கும். அப்போ இன்று அப்படின்னு மட்டும் இருக்கும். இங்கே ஆகின்னு இருக்கா? அப்போ இரு கூட்டல் ஆ என்னங்க வரும்? ரா அப்படின்னு வரும். அப்போ இன்றாகி. அதுதான் சரியானது. இரண்டாவது கேள்விக்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு மூன்றாவது கேள்வி, கயிற்று கட்டில் எப்படிங்க புணரும்? கயிற்று கட்டில். கயிறு கூட்டல் கட்டில், கயிற்று கட்டில். மூணாவது கேள்விக்கு டி ஆப்ஷன். நான்காவது கேள்வி, என் தமிழ் நா என்பதை பிரித்தெழுதுக. எப்படிங்க பிரிக்கலாம்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னா டி ஆப்ஷன். நான்காவது கேள்விக்கு டி ஆப்ஷன். ஐந்தாவது கேள்வி, விரிச்சுடர் என்பதை சேர்த்தெழுதுக. இச்சு வரும் இல்லையா? இகரம் வந்துச்சுன்னா அப்போ ஐந்தாவது கேள்விக்கு பி ஆப்ஷன். ஆறாவது கேள்வி, தவறான வாக்கியத்தை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வல்லினம் மிகு மிகாதில் எதுங்க தவறாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுமா அப்படின்னா மிகும். ஓமை தொகையில் வல்லினம் மிகும்னா மிகும். பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும்னா மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும்னா மிகாது. ஏன்னா இரண்டாம் வேற்றுமை தொகைன்னா என்னங்க? ஐன்றது இரண்டாம் வேற்றுமை உருபு. தொகைன்னா என்னங்க? மறைந்து வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகுமானா மிகாது. இதே இரண்டாம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும்னா மிகும். புரியுதுங்களா? இரண்டாம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும். என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களில் வல்லினம் மிகும். மறைந்து வரக்கூடிய இடங்களில் வல்லினம் மிகாது. ஆறாவது கேள்விக்கு டி ஆப்ஷன். ஏழாவது கேள்வி பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து எதிர்ச்சொல் சொல்லணும். அப்போ நமக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும். கேண்மைனா என்னங்க? கேண்மைனா நட்பு. அதற்கான எதிர்ச்சொல் என்னங்க? பகை. ஒன்றுக்கு சி ஆப்ஷன். தன்மைனா குளிர்ச்சி. அப்போ அதற்கான எதிர்ச்சொல் என்னங்க? வெம்மை. ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் இல்லை, ஏ. அடுத்து மேதைனா அறிவாளர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதற்கான எதிர்ச்சொல் வந்து பேதை. அடுத்து பி. நண்பருக்கு ஆப்போசிட் என்னங்க? பகைவர்னா செருணரோடைய பொருள் தரக்கூடிய மீனிங் தான் பகைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டி. இப்போ CABD அப்படின்றது நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஏழாவது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு எட்டாவது கேள்வி, சந்தி பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்தி பிழையற்ற தொடரை காண்க. பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலி என்னென்னா ஒருமை பன்மை பிழையற்ற அப்படின்னு தான் கேட்டிருக்கணும் கொஷின்னு. இங்கே சந்தி பிழைன்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் போல். நான் அன்று வருமா? வராது. அன்றுங்கிறது எதுக்குங்க வரும்? ஒருமை குறிக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் வரும். அதாவது அக்ரிணியில் ஒருமை குறித்தா மட்டும்தான் அன்றுன்னு வரும். நான் அல்லன் வருமா? வராது. ஆண்பாலுக்கு தான் அல்லன் அப்படின்னு. இப்போ கண்ணன் அல்லன், நான் அதை செய்தது கண்ணன் அல்லன் அப்படின்னு வரணும். இப்போ நானுக்கு பதிலாக இங்கே கண்ணன்ற பேர் இருந்துச்சு, அல்லன்னு வரணும். இப்போ அதை செய்தது அவர் அப்படின்னு வந்தால் தான் அல்லர்னு வரணும். இப்போ இதுவும் வராது. இப்போ நான் அல்லேன் என்பது தான் சரியானது. எட்டாவது கேள்விக்கு டி ஆப்ஷன். நான் வந்தால் என்னங்க வரணும்? அல்லேன் தான் வரணும். நான் வந்தால் அல்லேன் தான் வரணும். இதே நாமுன்னு வந்தால்
நாமுன்னு வந்தால் அல்லோம், நாமுன்னு வந்தால் அல்லோம் அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? நாமுன்னு வந்தால் அல்லோம்னு வரணும். அன்று அப்படிங்கிறது ஒருமைக்கு குறிக்கக்கூடியது, அக்ரிணியில் ஒருமை குறிக்கக்கூடியது அன்று வரும். பன்மை குறிக்கக்கூடியது அல்ல அப்படின்னு வரும். பன்மை குறிக்கக்கூடியது அல்லன்னு வரும். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 9வது கேள்வி, சந்தி பிழையற்ற தொடரை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் என்ன? பி ஆப்ஷன். என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை மீது தான். அவர்கள் எல்லா இப்போ வரணும் பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை, இங்கே பார்த்திங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? போல் எதிர்கொண்டு தீர்ப்பார்கள். பி ஆப்ஷன் தான் சரியானது. 9வது கேள்விக்கு பி ஆப்ஷன். அடுத்து 10வது கேள்வி, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறியன்னு கேட்டிருக்காங்க. 10வது கேள்விக்கு வழினா என்னங்க? வழினா துன்பம். இந்த வாலி அப்படின்னா இந்திரன் மகன். 10வது கேள்விக்கு பி ஆப்ஷன். 11வது கேள்வி, டேஸில் டேஸ் குளித்தது அப்படின்னா மடுவில் மாடு குளித்தது. மடுனா நீர்நிலையை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? நீர்நிலையை இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் வந்து மடுன்னு சொல்லுவாங்க. மடுவில் மாடு குளித்தது. 11வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 12வது கேள்வி, விலை பொருள் கேட்டிருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய மேல்நோக்குலானா என்னங்க? பொருளின் மதிப்பு. சிறப்புலானா விரும்புதல். விலைனா கீழ்நோக்குலானா உண்டாக்குதல். அப்போ அதுக்கு சரியானது எதுங்க? 12க்கு ஏ ஆப்ஷன். 13வது கேள்வி, திண்மை 3 சொல்லி நான் வந்தால் என்ன வரணும், 2 சொல்லி நான் வந்தால் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 13வது கேள்விக்கு சி ஆப்ஷன். திண்மைனா வலிமை, 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா வலிமை, 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா தீமை. ஓகேவா? 13வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 14வது கேள்வி, மெல்லினத்திற்கு இணை எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மெல்லினத்துக்கு இணை எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி. பார்த்திங்கன்னா மெல்லினா என்னங்க? நமன அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மெல்லின எழுத்து. அப்போ அதற்கான இணை எழுத்து இடம்பெறாதது சி ஆப்ஷன் தான் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி, ஒரு வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை உருவது குரல். சரியா? உருவது குரல். ஆல்ரெடி நடந்தது சொல்கிறது உருவது குரல். 15வது கேள்விக்கு உற்றது உரைத்தல். உருவதுக்குன்னா இனிமேட்டுக்கு வரப்போகிறத சொல்லக்கூடியது. உற்றது ஆல்ரெடி நடந்ததை சொல்லக்கூடியது உற்றது உரைத்தல். 15க்கு சி ஆப்ஷன். ஏற்கனவே நேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா உற்றது உரைத்தல். இனிமேட்டுக்கு வரப்போகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா உருவது கூறல். ஏவல்னா இப்போ கடைக்கு போவாயா அப்படின்னு சொன்னோம்னா நீயே செய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து அவங்கள நம்ம ஏவல்ற மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 16வது கேள்வி, மாடுகள் டேஸ் தலையாட்டின. 16வது கேள்விக்கு மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாடு அப்படின்றது என்னங்க? ஒரு அக்ரிணை. அதில் கல் வர பன்மையில் வந்து சொல்லியிருக்காங்க. அக்ரிணை வந்து பன்மையில் வந்து வந்திருக்கு. அப்போ என்னங்க வரும்? தமது. சரியா? தமது. 16க்கு பி ஆப்ஷன். 17 ஆண்ட என்பதன் வேர் சொல் கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன். ஆண்டனா ஆள். அடுத்து 18 வேறு சொல் கேட்டிருக்காங்க. வாலியர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 18க்கு சி ஆப்ஷன் வால். 16 பிளறு என்பதை வினைமுற்றாக மாற்றுங்கன்னு கேட்டிருக்காங்க. பிளறு அப்படின்னா என்னங்க? பிளறியது. பிளிரு அப்படின்னா பிளிரியது. 19க்கு சி ஆப்ஷன். 20வது கேள்வி, கான் என்னும் வேறு சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. கான் அப்படின்னா என்னங்க? 20வது கேள்விக்கு கான் அப்படின்னா என்னங்க? கண்டு. ஓகேவா? கண்டு. வினையெச்சனா அப்படி தான் முடியணும். ஓகேவா? அப்படி முடிஞ்சுதான் அது வந்து பெயரெச்சம். தல் இப்படி முடிஞ்சுன்னா அது வந்து தொழில் பெயர். அப்படின்னு வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயே நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி தான் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். டெஸ்ட்டு எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 21வது கேள்வி, கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் காண்க. பெயரெச்சம்னா என்னங்க? ஆன்னு சொல்லி வரணும். அதுதான் வந்து பெயரெச்சம். இப்போ பார்த்த அப்படின்றத சரியானது. 21க்கு டி ஆப்ஷன். படித்து அப்படின்றது என்னங்க? வினை எச்சம். படித்து அப்படின்னு இருந்தால் வினை எச்சம். எழுதி அப்படின்னு இருந்தாலும் வினை எச்சம். வந்து அப்படின்னு இருந்தாலும் வினை எச்சம். அப்போ சரியானது எதுங்க? பார்த்த அப்படின்றது தான் சரியானது. 21வது கேள்விக்கு டி ஆப்ஷன்.
22 டிசைன். டிசைன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. 22வது கேள்விக்கு டிசைனை நாங்கள் வடிவமைப்பு. 22க்கு பி ஆப்ஷன். 23 தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். தொன்மைனா பழமையாச்சு, அப்போ அதற்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் என்னங்க? பழமைக்கு புதுமை. அப்போ 23க்கு பி ஆப்ஷன். 24 அறுத்து அருந்து. புரியுதுங்களா? இங்கே இத்து வந்திருக்கு, இங்கே இந்து வந்திருக்கு. ரெண்டுக்கான வேறுபாடு. 24வது கேள்வி பாருங்கள். இங்கே அறுத்து இத்து வந்திருக்கு, அருந்து. இதற்கான சரியான மீனிங் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 24வது கேள்விக்கு சி ஆப்ஷன். கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. புரியுதுங்களா? இந்த மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. 25வது கேள்வி பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிக. பார்த்துக்கங்க, ஒரு கொஷின் ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்கள். 25வது கேள்வியில் காளைகளை பூட்டி வயலை உழுதுனர். பார்த்திங்கன்னா லகரமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பாருங்கள் சரியாக தான் இருக்குது. அப்போ சரிதான். பி ஆப்ஷன் பாருங்கள். மலை மீது ஏரி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏரின்றது என்னங்க வரும்? மேலே மலை மீது மேலே ஒரு இடத்துல ஏறுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரா தானே வரணும். சரியா? இந்த ரா தான் வரணும். இதே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரா கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நீர்நிலையை தான் குறிக்கும். சரியா? அப்போ 25க்கு பி ஆப்ஷன். 25க்கு பி ஆப்ஷன் தான் பிழையான ஒரு தொடராக இருக்குது. அப்போ நமக்கு மேலே ஏரி அப்படின்னா இந்த ரீ தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 26 வௌ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. வௌனா கவர். வௌனா கவர். எத்தனாவது? சி ஆப்ஷன். 26க்கு சி ஆப்ஷன். ஓகேவா? வௌனா கவர். நெக்ஸ்ட்டு 27 சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஆப்ஷன். ஊன்னு கொடுத்துருக்காங்க. ஊனா என்ன? ஊனா இறைச்சி. ஊனா இறைச்சின்னு வரணும் இல்லையா? தூணா உன் அப்படின்னு வரணும். தூணா உன் அப்படின்னு வரணும். கூணா பூமி அப்படின்னு வரணும். கூணா பூமி அப்படின்னு வரணும். மானா விலங்கு அப்படின்றது சரியானது. அப்போ எதுங்க சரியான இணை? டி ஆப்ஷன் தான் சரியானது. 27க்கு டி ஆப்ஷன். மார்க் நிறைய மீனிங் இருக்குது. மானா பெரிய, மாமரம், விலங்கு, அழகு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 28 சரியான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 28வது கேள்விக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான். அதாவது 2 மட்டும் தாங்க தவறு. என்னென்னா காட்டு பசுவுக்கு மா என்ற பேர். மா கிடையாது. ஓகேவா? மீதி எல்லாமே சரியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 29 பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இது எல்லாமே நெடில் தொடர் குற்றியலுகரம். அது அப்படின்றது முற்றியலுகரம். அப்போ டி ஆப்ஷன் தான் பொருந்தது. 29க்கு டி ஆப்ஷன். 30வது கேள்வி அகர வரிசையில் எழுதுக. 30க்கு பி ஆப்ஷன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அகர வரிசையெல்லாம் நமக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. அதனால் சரியாக நீங்களே பார்த்துக்கலாம். பி ஆப்ஷன் சொல்லிவிட்டேன், அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 31 இசைக்கருவியின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. திரும்ப நமக்கு அகரவரிசை கேட்டிருக்காங்க. உரிமை, உடுக்கை, நாதஸ்வரம், தவில், தண்டை, கணப்பாறைன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் பார்க்கணும் இல்லையா? அப்போ உயிரெழுத்துக்கள் பார்க்கணும். உயிரெழுத்து பார்க்கும்போது ரெண்டுமே ஊன் இருக்குது. அப்போ 2ஆம் எழுத்து பார்க்கணும். சரிங்களா? 2ஆம் எழுத்து பார்க்கும்போது எதுங்க ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா உடுக்கை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வரும். டா தானே ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் ரூ வரும். அப்போ உடுக்கை, உரிமை, அதுக்கப்புறம் கணப்பாறை, அதுக்கப்புறம் தாக்கப்புறம் தான் நான் வரணும் இல்லையா? அப்போ தவண்டை, தவில். ஓகேவா? இப்போ என்னங்க ஆன்சர் வரும்? 31வது கேள்விக்கு டி ஆப்ஷன். 32வது கேள்வி ஊர் பெயர்களின் மருவு கேட்டிருக்காங்க. கும்பகோணம்னா என்னங்க? குடந்தை. சரியானதான் கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு தப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாகர்கோயில்னால் நாகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. நாகை அப்படின்றது நாகப்பட்டினம். நாகை அப்படின்றது நாகப்பட்டினத்துக்கு தான் நாகைன்னு வரும். புதுக்கோட்டை அப்படின்றது புதுகை. புதுகை அப்படின்னு வரும். புதுவை அப்படின்றது புதுச்சேரிக்கு தான் வரும். அப்போ 32க்கு டி ஆப்ஷன். 33 பைம்புலியில் என்ற ஊர் பெயரின் மருவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பைம்புலின்னா என்னங்க? பம்புலி. 33க்கு பி ஆப்ஷன். 34 பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்க அப்படின்றாங்க. 34வது கேள்விக்கு பி ஆப்ஷன். இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள்.
35 தவறான இணையை கேட்டிருக்காங்க. சுவல்னா தோல் தான். சரிங்களா, சுவல்னா தோல் தான். அடுத்து நேமினா சக்கரம், விசும்புனா வனம், அல்கினா என்னென்னா தங்கின்னு வரணும். இங்கே ஓங்கின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ தவறானது டி ஆப்ஷன் தான். 36 அசும்பு என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. அசும்புனா என்னங்க நிலம், விசும்புனா வானம், அசும்புனா நிலம். ஓகேவா, 37 சரியான தொடரை கண்டறிக. 37க்கு டி ஆப்ஷன் ஓர். ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா ஓர்னு யூஸ் பண்ணணும். பிற வந்து உயிர்மை எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒருன்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா, தெரியல. இப்போ டி ஆப்ஷன் தான். இங்கே ஆ வந்திருக்கு உயிரெழுத்து, அப்போ ஓர். குலம் அப்படின்றது உயிர்மை எழுத்து, அப்போ ஒரு. ஓகேங்களா, 37க்கு டி ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு 38 தமிழை டேஸ் சுவையான மொழி உண்டோ, தமிழை காட்டிலும். ஓகேவா, 38க்கு பி ஆப்ஷன். 39 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க. தயிர்னா என்னங்க, தயிர் சோறு. 39க்கு சி ஆப்ஷன். 40வது கேள்வி பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பொக்கிசம்னா என்னங்க, செல்வம். சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. அப்போ நமக்கு என்னங்க ஆன்சர், 40க்கு ஏ ஆப்ஷன். 40க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 41 ரிஜ்னா அப்படின்னு கேட்டாங்க. ரிஜ்னா மலைமுகடு. ஓகேவா, 41க்கு ஏ ஆப்ஷன். ரிஜ்னா மலைமுகடு. சமவெளினா வேலி அப்படின்னு வரும். புதர்னா திக்கட். புதர்னா திக்கெட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 42 ஈக்குவஸ்ட்ரியன் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவஸ்ட்ரியன் அப்படின்னா குதிரை ஏற்றம். 42க்கு சி ஆப்ஷன். 43 பொறுத்துக. பிலீஃப்னா நம்பிக்கை. ஓகேவா, பிலீஃப்னா நம்பிக்கை. ரினைன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ஃபிலாசபர்னா மெய்யியலாளர். ரிவைவலிசனா மீட்டுருவாக்கம். 43வது கேள்விக்கு டி ஆப்ஷன். 44 சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. எம்ப்ளம்னா என்னங்க வரும், எம்ப்ளம்னா சின்னம். தீசிஸ்னா ஆய்வேடு, சரிதான். டாக்குமெண்ட்னா ஆவணம். கன்சுலேட்னா துணை தூதரகம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா, இப்போ 44க்கு சரியான தீசிஸ் அப்படின்றது ஆய்வேடு அப்படின்றது சரி. 44க்கு பி ஆப்ஷன். 45வது கேள்வி ஃபோக்லோர் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. 45வது கேள்வியில் ஃபோக்லோர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 46 இணையவழி வங்கி முறை. இதற்கு சரியான ஆங்கில சொல்லி கேட்டிருக்காங்க. இணையவழி வங்கி முறைன்னா என்னங்க, இன்டர்நெட் பேங்கிங். 46க்கு சி ஆப்ஷன். 47 பாஸ்போர்ட் அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட்னா எனக்கு கடவுச்சீட்டு. 47க்கு ஏ ஆப்ஷன். 48 வெதர் அப்படின்ற வெதருக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 48வது கேள்விக்கு பி ஆப்ஷன். வெதர்னா வானிலை. ஓகேவா, வெதர்னா வானிலை. கிளைமேட்னா தட்பவெப்பநிலை. கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை. வெதர்னா வானிலை. நெக்ஸ்ட்டு 49வது கேள்வி சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 49வது கேள்வி எது எது சரினா 1ம் 3ம் தான் சரி. ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண். டைம் பீரியட்னா அலைவு காலம். வேவ் லென்த்னா அலைநீளம்னு வரணும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா அணு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். 49க்கு ஏ ஆப்ஷன். 50வது கேள்வி லிட்ரேச்சர்னா என்னங்க, கல்வி அறிவு. பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பத்தி கொடுத்து இந்த பத்தியிலேருந்து நம்ம கொஷின் கேட்பாங்க இல்லையா, அந்த இது கேட்டிருக்காங்க. இந்த பத்தி வந்து அப்படியே ஸ்லோ பண்ணி நீங்கள் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து நான் ஆன்சர் சொல்லிடுறேன் டேரெக்டாக. அந்த இது படிக்காமல் இது படித்து பார்த்திங்கன்னா அதே தான் இருக்கும். ஓகேவா, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். 51க்கு மகா கும்பமேளா நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கூட யூஸ் ஆகும். சரியா, அப்படியே பார்த்துக்கோங்க. 51வது கேள்வி மகா கும்பமேளா நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா பிரக்யாஜ் அப்படின்ற ஒரு ஊர். அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரக்யாஜ் அப்படின்ற ஒரு ஊரில் தான் மகா கும்பமேளா நடைபெற்றுச்சாமா. மகா கும்பமேளா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? 52வது கேள்வி 144க்கு ஒரு முறை நடைபெறுகிறது. 52க்கு டி ஆப்ஷன். 52க்கு டி ஆப்ஷன். ஓகேவா, 52வது கேள்வி தான் டி ஆப்ஷன். அடுத்து 53வது கேள்வி 53வது கேள்வி திரிவேணி சங்கமம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. திரிவேணி சங்கமம் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. 53வது கேள்விக்கு பி ஆப்ஷன். 53வது கேள்விக்கு பி ஆப்ஷன்.
53வது கேள்விக்கு என்னங்க சொன்னோம்? பி ஆப்ஷன் கங்கை யமுனை சரஸ்வதி. திரிவேணி சங்கமம் என்பது கங்கை யமுனை சரஸ்வதி. 53க்கு பி ஆப்ஷன். 54 ஆன்மீக கலாச்சார நிகழ்வுக்கு உலகெங்கிலும் டேஸ் வந்தனா யார் என்ன? சாதுக்கள், துறவிகள், பக்தர்கள் எல்லாருமே தான். டி ஆப்ஷன். 55 மகா கும்பமேளாவில் புனித நீராடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 55வது கேள்விக்கு என்ன ஆப்ஷன்னா 55 கோடிக்கும் மேலே. 55க்கு சி ஆப்ஷன். 56 பழமொழியை நிறைவு செய்க. பாடி பாடி குத்தினாலும் பதறு டேஸ் ஆகுமா? பதறு அரிசி ஆகுமா? 56க்கு பி ஆப்ஷன். 57 சுடர் விளக்காயினும் டேஸ் வேண்டும், தூண்டுகோல் வேண்டும். 57க்கு சி ஆப்ஷன். 58 சரியான பழமொழியை தேர்ந்தெடுக்க. 58வது கேள்விக்கு கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது அப்படின்றது தான் சரியான பழமொழி. 59 தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 59வது கேள்விக்கு சி ஆப்ஷன் நம்பிக்கை. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா என்னங்க? நம்பிக்கை. 60வது கேள்வி டேஸ் காலம் வந்தால் ஈசலுக்கும் சிறகு. 60வது கேள்விக்கு டி ஆப்ஷன். இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு. 61 சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. 61வது கேள்விக்கு சி ஆப்ஷன் நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்துனா என்னங்க? நிலைத்து நிற்கும். 62 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 62வது கேள்விக்கு பி ஆப்ஷன். உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமைன்னு வரணும். இங்கே ஒற்றுமை இன்மைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் தவறானது. காக்கை உட்கார பனமரம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு சரியானது. காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காதுன்றது சரியானது. அவசர கொடுக்கை அப்படின்றது எண்ணி செயல்படாமை அப்படின்றதும் சரியானது. 62க்கு பி ஆப்ஷன் தான் தவறான கூட்டத்துன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பி ஆப்ஷன். 63 அப்துல் கலாமின் புகழ் டேஸ் உலகெங்கிலும் பரவியது. 63வது கேள்விக்கு சி ஆப்ஷன். குன்றில் மேலிட்ட விளக்கு போல. 64 ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உருளை இடத்தில் அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்துமராமை. 64க்கு டி ஆப்ஷன். 65 மழைக்கான பயிர் போல பொருள் காண்க. 65வது கேள்விக்கு என்னங்க? பி ஆப்ஷன் வாட்டம். நெக்ஸ்ட்டு 66 பொறுத்துக கேட்டிருக்காங்க. கரன்சி நோட்னா என்னங்க? கரன்சி நோட்னா பணத்தால். காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். டிஜிட்டல்னால் மின்னணு மயம். பேங்க்னா வங்கி. அப்போ எதுங்க சரியானது? 66க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 67 தமிழ்நாடு விஞ்ஞான வளர்ச்சியில் முன்னேறி வருகிறது. விஞ்ஞானம் எனும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிவியல் என்பதாகும் அப்படின்னு இருக்காங்க. 67க்கு சரியான ஆன்சர் என்னங்க? சி ஆப்ஷன். ரெண்டுமே சரி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. 68வது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சி ஆப்ஷன் தான். குலேசபுரி அரசிற்கு உழவுதான் முதன்மை தொழில். முக்கிய தொழில் வரக்கூடாது, முதன்மை. கர்சர் அப்படின்னா என்னங்க? 69க்கு டி ஆப்ஷன். சுட்டி. ஏவி அல்லது சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவின்னு சொல்லலாம், சுட்டின்னு சொல்லலாம். 70வது கேள்வி வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கெட் இதற்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. 70வது கேள்விக்கு 70க்கு பி ஆப்ஷன். எடை குறைந்த தங்க கட்டி. 71 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். 71வது கேள்விக்கு சரியானது சி ஆப்ஷன். இயற்கை சீற்றங்களால் அடிக்கடி அல்லல்படும் மாவட்டம் எனில் மிக இல்லை. 72வது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ. வளைந்த தமிழ் கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து எனப்படும். 72க்கு ஏ ஆப்ஷன். 73 பிறவினை தொடராக மாற்றுக. பாத்திமா திருக்குறள் கற்றல் அப்படின்றது எப்படிங்க மாற்றலாம்? கற்பித்தால். 73க்கு ஏ ஆப்ஷன். கற்றல்ன்றது கற்பித்தால் அப்படின்னு சொல்லி மாறும். 74 ஒருமை பன்மை பிழையற்றை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 74வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். இது பழம் அன்றுன்றது தான் சரியானது. அடுத்து 75 எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. அன்பரசன் திருக்குறளை கற்றான் என்னங்க? தன்வினை. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போ இறந்த காலம். 76க்கு சி ஆப்ஷன். 77 ஒளிமரபு. முரளும் என்ற ஒளிமரபு சொல்லுக்குரிய பறவை என்னன்னு கேட்டிருக்கான். வண்டு தான் முரளும். குயில் கூவும், கூகை குளரும், புறா குணுகும். வண்டு தான் முரளும். 77க்கு சி ஆப்ஷன்.
78 யானை கன்று. 78க்கு பி ஆப்ஷன். 79 தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழம் தின் சரிதான், சோறு உன் சரிதான், நீர் என்னங்க நீர் குடி, முறுக்கு தின். அப்போ தவறானது சி ஆப்ஷன். 79க்கு சி ஆப்ஷன். 80 சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு ஆட்டு மந்தை. 80க்கு பி ஆப்ஷன். 81 நிறுத்தர குறிகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 81க்கு ஏ ஆப்ஷன். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசயருடன் போரிட்டான். 82 சரியான நிறுத்தர குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏ ஆப்ஷன். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. 83 தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பலவின் பால் அவை அல்லர் அப்படின்றது தவறானது. பலவின் பால் அப்படின்றது எதுக்குங்க வரும், அக்ரிணியில் தான் வரணும். பலர்பால்னா அவை அல்லர் அப்படின்றது சரியாக இருந்திருக்கும் இந்த இடத்துல. பலவின் பால் அப்படின்றதுனால அதுதான் தவறான இணை. 83க்கு டி ஆப்ஷன். 84 இவை டேஸ் எனக்கு பிடித்த நூல்கள். இவை தாம். ஓகேவா, இவை தாம். 84க்கு பி ஆப்ஷன். 85 டேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய். நம்ம வேறவங்களுக்கு தானே கேட்போம், நீ அப்படின்னு தான் வரணும். இப்போ 85க்கு ஏ ஆப்ஷன். 86 ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். 86க்கு சி ஆப்ஷன். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். 87 எவற்றையெல்லாம் அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். 87வது கேள்விக்கு சி ஆப்ஷன். குணம், குடிப்பிறப்பு, குற்றம், கூட்டாளி இதெல்லாம் அறிந்து தான் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 88 திருக்குறள் போன்று அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது. 88வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். நாலடியார். 89 சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனியே என கூறியவர் யார். 89வது கேள்விக்கு பி ஆப்ஷன். ஔவையார். 90வது கேள்வி 14 கீழ்கணக்கு நூல்களில் 3, 5, 6 கருத்துக்களை கொண்ட அறநூல்களை வரிசைப்படுத்துக. பி ஆப்ஷன். திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. இதுதான் சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. திரிகடுகம் அப்படின்னா அதில் 3 இருக்கும். என்னென்னா சுக்கு, மிளகு, திப்பிலி. சிறுபஞ்சமூலம்னா 5 இருக்கும். சிறுபஞ்சமூலம்னா 5 நூல்கள் சொல்லுவாங்க. அது என்னென்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெறிஞ்சி இதெல்லாம் வரும். ஏலாதினா 6 நூல்கள் சொல்லுவாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ இது எல்லாமே வரும். 6 இது வரும். 6 கருத்துக்கள் சொல்லும். அதே போல் 6 மருந்து பொருட்களை பற்றி சொல்லும். 90க்கு பி ஆப்ஷன். 91 தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு, எனவே தமிழை டேஸ் என்பர். 91க்கு ஏ ஆப்ஷன். இரட்டை வழக்கு மொழி என்பர். 92 சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 92வது கேள்விக்கு பி ஆப்ஷன். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கு அறச்சொல்லூர் கல்வெட்டே சான்றாகும். 93 வடதிராவிட மொழிகளுள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 93வது கேள்விக்கு டி ஆப்ஷன். மால்தோ. 94 பிள்ளைகளுக்கு மணல்தான் சிலேட்டையின் நிலையில் இருந்தது, பணியேடுதான் புத்தகம், எழுத்தாணியே பேனா என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன். உவேசா. 95 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார். 95வது கேள்விக்கு டி ஆப்ஷன். சி லக்குவனார். 96 பெருஞ்சித்திரனார் எழுதிய இதழ்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க. 96க்கு சி ஆப்ஷன். தமிழ் சிட்டு. 97 வீரமாமுனிவர் தமிழில் எழுதிய முதல் அகராதி என்னங்க, சதுரகராதி. 97க்கு ஏ ஆப்ஷன். 98 ஜியு போப் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போங்க வெளியிட்டிருப்பாங்க. சி ஆப்ஷன். அதாவது 1900 ஆண்டு வெளியிட்டிருப்பாங்க. 98க்கு சி ஆப்ஷன். 99 தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர் யார். 99க்கு பி ஆப்ஷன். அறிஞர் அண்ணா.
இதே வந்து பெரியார் ஒரு கூட்டு சொல்லியிருப்பார். அவர் என்னங்க சொல்லியிருப்பார்னா, காகிதம் இல்லத்தை பார்த்து இவர் ஒரு நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு வந்தால் அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பார். இதே வந்துட்டு தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதம் இல்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறான்னு சொன்னால் அறிஞர் அண்ணா. உத்தமமான மனிதன் வந்தால் பெரியார் சொல்லியிருப்பார். ரெண்டுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து 100வது கேள்வி. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் எழுதிய நூல்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னா தமிழ் ஒலியை தான் சொல்லுவாங்க. அப்போ தமிழ் ஒலி அவர்கள் எழுதிய நூல்களில் தவறானது எதுனா சி ஆப்ஷன் தமிழர் வாழ்வு அப்படின்ற நூல் தான் அவர் எழுதியிருக்க மாட்டார். மீதினா பார்த்தீங்கன்னா நிலைபெற்ற சிலை, குருவிப்பட்டி, மேதினமே வருக, இது எல்லாமே தமிழ் ஒலி அவர்கள் வந்து எழுதிய நூல்கள் தான். சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட் வீடியோஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.